ஹாய் எவ்ரிவன். ஆடி 5 வாரம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற சாமிக்கு தான் நாங்கள் கூழ் ஊற்றணும். எல்லாரும் சேர்ந்து தான் செய்வாங்க இதை. இங்கே வந்து 2 சாமி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வெக்காளி அம்மன், இன்னும் வந்து பொன்னியம்மன். மற்ற கோவிலெலாம் வந்து கருவட்டு குழம்பு அந்த மாதிரிலாம் சமைச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த கோவிலுக்கு அப்படிலாம் இல்லை, வெறும் வெஜ்ஜு மட்டும் தான் சமைப்பாங்க. எல்லா காய்கறியும் போட்டு மொச்சை போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணாங்க, முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது ஐயர் வந்தார். ஐயர் வந்து பாலாபிஷேகம் பண்ணார். பாலாபிஷேகம் பண்ணி எல்லாருக்குமே பால் கொடுத்தாரு. அதுக்குள்ளே அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் ஒரு பக்கம் சமையல் வேலை எல்லாம் போயிட்டு இருந்தது. சமைக்கும் போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காஃபி போட்டு கொடுக்குறது, டீ போட்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்வாங்க. மணி 1:15 ஆயிடுச்சு. கூழும் கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூழ் கரைச்சி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. வெளியே பக்கத்து பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாங்கி குடித்தாங்க. கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தயிர், வெங்காயம், ஆனால் இதில் வந்து வேப்பிலையும் ஒரு புடி போட்டு தான் கற்பூரத்தை சாமி கும்பிடுவாங்க கூழ் கரைக்கும் போது மட்டும். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணும் போது ஒரு அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு சாமி இப்படி தான் இருந்தது ஒரு ஃபைனலாக. ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் வீடியோவில்